ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு இன்வெஸ்ட்மெண்ட் மந்த்ரா சேனல். நம்ம இன்றைக்கி வந்து ஹிண்டன்பர்க் நிறுவனத்தை பற்றி பார்க்க போகிறோம். இந்த ஹிண்டன்பர்க் பற்றி பங்குச்சந்தையில் இருக்கிற ஆக்டிவாக இருக்கணும் சரி, பேசிவாக இருக்கணும் சரி, நல்லாவே தெரிஞ்சிருக்கும். ஏன்னா நம்ம அன்றாட நியூஸில் இந்த ஹிண்டன்பர்க் நிறுவனம் பற்றி படிச்சுட்டு இருக்கோம். இந்த ஹிண்டன்பர்க் நிறுவனம் முதல் முறையாக ஜனவரி 2023 அன்று அதானி குரூப் ஸ்டாக்ஸ் மேலே ஒரு புகாரை தெரிவிக்கிறாங்க. அப்போ புகாரை தெரிவித்த உடனே அதானி குரூப் ஸ்டாக்ஸ் வந்து ஒரு 20-50% அளவுக்கு கீழே இறங்குது. அதன் பிறகு தான் மேலே ஏறி நார்மல் நிலைக்கு இன்றைக்கி வந்திருக்கு. இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதே ஹிண்டன்பர்க் நிறுவனம் செபி சேர்மன் மாதாபி பூச் மேலே ஒரு புகாரை தெரிவிக்கிறாங்க. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, அதான் செபி சேர்மனுக்கும் அதானி குழுமத்துக்கும் ஒரு லிங்க் இருக்குது, அதனால் அவங்க வந்து பெனிஃபிட் அடைகிறாங்க அப்படின்றத தெரிவிக்கிறாங்க. இதற்கு முற்றிலும் வந்து மறுப்பு தெரிவிக்கிறாங்க. யாருன்னா செபி சேர்மன் மாதாபி பூச் முற்றிலும் மறுப்பு தெரிவிக்கிறாங்க. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா, இந்திய பங்குச்சந்தை வந்து 5th பிளேஸ்க்கு வேர்ல்டில் இந்திய முதலீட்டாளரும் சரி, ஃபாரின் இன்வெஸ்டரும் சரி, நல்லா ஏர்ன் பண்ணிட்டு வர பங்குச்சந்தை. இன்னும் கொஞ்சம் நாளில் இன்னும் 2-3 இயர்ஸில் வந்து 3rd பிளேஸ் அளவுக்கு இந்திய பங்குச்சந்தைக்கு பொட்டன்ஷியல் இருக்குது. அந்தளவுக்கு ஜிடிபி நம்ம கொடுத்துட்ருக்கோம். இப்போ ஹிண்டன்பர்க் நிறுவனம் இதேமாரி அறிக்கையை கொடுக்குறாங்க. இதனுடைய காரணம் என்ன, உள்நோக்கம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஹிண்டன்பர்க் ரிசர்ச் நிறுவனம் ஒரு நெகட்டிவ் ரிசர்ச் நிறுவனம். இவங்களுடைய மெயின் வேலையே ஒரு ஷாக்கிங் நியூஸை கொடுப்பாங்க. அந்த ஷாக்கிங் நியூஸை கொடுத்து அப்பில் உள்ள ஸ்டாக்கை டவுனில் கீழே இறக்கி கொண்டு வருவாங்க. கீழே இறக்கி கொண்டு வந்து அதுக்கு பிறகு அவங்க வந்து இன்வெஸ்ட் பண்ணி அதுலேருந்து லாபத்தை சம்பாதிப்பாங்க. இதுதான் அவருடைய முக்கியமான நோக்கமே இந்த ஹிண்டன்பர்க் நிறுவனம். இந்த ஹிண்டன்பர்க் நிறுவனம் அமெரிக்காவை சார்ந்த நிறுவனம். இவங்க வந்து எல்லா இடத்துலையுமே இது பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க. குற்றிலும் வந்து இந்தியாவில் இது பண்ணிகிட்டு இருக்காங்க ரெகுலராக. இப்போ ஸ்டாக்ஸ் வந்து இறங்குது அப்படின்னா, இன்வெஸ்டர்ஸ்க்கு லாஸ் ஆகுது அப்படின்னா, ஃபாரின் இன்வெஸ்டர்ஸ் அந்த லாஸை வந்து தாங்கிக்கிற சக்தி இருக்கும், அவங்கள்ட்ட கெப்பாசிட்டி இருக்கும். பட் ஆனால் ரீட்டைல் இன்வெஸ்டர் இந்தியன் இன்வெஸ்டர்ஸ்க்கு தாங்கிக்கிற சக்தி இருக்காது. இப்போ தான் மெல்ல வந்து நம்ம ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ் வந்து தங்கம், ரியல் எஸ்டேட்னு முதலீடு பண்ணிருந்தாங்க. இப்போ தான் ஸ்டாக் மார்க்கெட்டுக்குள்ளே வந்திருக்காங்க. இந்த ஹிண்டன்பர்க் நிறுவன அறிக்கை வந்து மாரி வந்து நல்ல விஷயமா சொல்லணும். ஹிண்டன்பர்க் அறிக்கை இதை வந்து இதே சமயத்தில் நம்ம செபியும் சரி, அரசாங்கமும் சரி, இதை தீர விசாரிக்கணும். எந்த விஷயமா இருந்தாலும் யார் சொன்னாலும் உடனே நம்பிட முடியாது. இப்போ விசில் ப்ளோவருக்கு ஒரு நிறுவனத்தில் விசில் ப்ளோவருக்குன்னா, அந்த விசில் ப்ளோவர் மூலியமாக அந்த நிறுவனத்தில் தப்புகள் தவறுகள் நடக்குதுன்னா, அந்த விசில் ப்ளோவர் மூலியமாக வந்து சுட்டி காட்டலாம். யார் என்ன இன்ஃபர்மேஷன்னாலும் தெரியாது. ஸோ அந்த ஹிண்டன்பர்க் என்ன சொல்லியிருக்காங்க, ஏது சொல்லியிருக்காங்கன்றதை வந்து நம்ம இந்திய அரசாங்கம் தலையிட்டு, செபியும் தலையிட்டு, ஆல்ரெடி வந்து சுப்ரீம் கோர்ட்டில் கேஸ் போயிட்டு இருக்கு. இது ஒரு பக்கம் எல்லாமே தலையிட்டு நம்ம இன்வெஸ்டர்ஸ்க்கு நல்ல ஒரு ஃபெய்த் தரணும், நம்பிக்கையை தரணும். இன்வெஸ்ட் பண்ணுறவங்களுக்கு முக்கியமாக நம்பிக்கை தந்தால் தான் வந்து இன்வெஸ்ட் பண்ணுறவங்க பிற்பாடு இன்வெஸ்ட் பண்ணிகிட்டே இருப்பாங்க. மேலும் வந்து இப்போ ரீசெண்டாக வந்து இந்த ஹிண்டன்பர்க் நிறுவனம் ஒரு 3 குற்றச்சாட்டு அளவுக்கு சொல்லியிருக்காங்க. அந்த செபி சேர்மனை பற்றியே வந்து 3 குற்றச்சாட்டு சொல்லியிருக்காங்க. இதை பற்றி டீட்டெயிலாக நம்ம வந்து மேலும் மற்றொரு வீடியோவில் நம்ம சந்திக்கலாம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டவுட் ஏதாவது வந்தால் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். பை வியூவர்ஸ்.